சந்தைக்கு வந்ததுல டாப் கிடாவா பிடிச்சிருக்கீங்களா? என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு. கோயிலுக்கு. எந்த ஊர் போகுது? சக்கமால்புரம். ஜக்கம்மாள்புரம் கோயிலுக்கு வாங்கிட்டு போறாங்க. காயடிச்ச கிடா. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கிடானா இருக்கும்? நான் ஒன்றும் கேட்கல. சரி, 4 பல்லு. பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. 4 பல்லு. 4 பல்லா? பரவாயில்லையா? இலசுதான். என்ன விலை சொன்னாங்க? நீங்க எப்படி கேட்டீங்க? எவ்வளவு நேரம் ஆச்சு? 27 சொன்னாங்க. சரி, பிடிச்சிட்டு உடனே வாங்கிட்டோம். 27 சொன்னதா? 22,500. 22,500. ஏன் இவ்வளவு பெருசா பிடிச்சிட்டீங்க? ஒரு நார்மலா பிடிக்காம? இல்ல முதல் ஃபங்க்ஷனு. சரி, அதனால வாங்கினேன். கொண்டு கெட்டினா நச்சுன்னு இருக்கும். சந்தைக்கு வந்ததுல இன்னைக்கு ஒரு 3 குட்டி ஆட பார்த்தாச்சு. ஆமாண்ணே. 3 குட்டி ஒண்ணு போல போட்டிருக்கு. ஒண்ணு போல இருக்கு. ஏன்னா 3 குட்டி என்ன குட்டி? பொட்டை குட்டியா கடா குட்டியா? 2 பொட்டை குட்டியா? 2 பொட்டை குட்டி ஒரு கிடா. இதுதான் கிடா நினைக்கிறேன். செவல நல்ல கலர்ல விழுந்திருக்கு. ஒரு 10 நாள் இருக்குமா போட்டு? 20 நாள் இருக்கும். 20 நாள் இருக்குண்ணே. 20 நாள் இருக்கும்ண்ணே. பல்லு எப்படி நேரம் காட்டுக்கு? பல்லு பரவாயில்ல. பல்லு பரவாயில்ல. சூப்பர். சொல்ற விலை என்ன? ஒரு 18,000 கொடுங்க. 18,000 சொல்ற விலை. ஆமாண்ணே. கேள்வி எது வரைக்கும் வந்திருக்கு? கேள்வி ஒரு 16 வரைக்கும் வந்துருக்குண்ணே. 16. இன்னும் எவ்வளவு வந்தா கையில கொடுப்பீங்க? ஒரு 18 வந்தா ஒரு 17 கொடுத்துருவோம். 1000 ரூபாய் சேர்த்தா கொடுத்துருவோம். 1000 ரூபாயா? இன்னொரு 1000 ரூபாய் வந்தா கையில கொடுத்துடலாம். 3 குட்டி 2 ஈத்துக்கு வச்சுக்கிட்டா இதாயிரும். செட் ஆயிரும். 10 உருப்படி உருவாயிரும். 2 ஈத்துக்கு வச்சா 10 உருப்படி. தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருநெல்வேலியில இருந்து வர்றேன். திருநெல்வேலி பொன்னாவடி நாங்குநேரி கிட்ட இருந்து. நாங்குநேரி கிட்ட இருந்து. ஏப்பா ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்களா? ஆமா. நிறைய கொஞ்சம் பெரிய பெரிய குட்டிகள், பெரிய பெரிய குட்டிகளுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. நல்ல குட்டிகள். சரி சரி, அதான் வந்து பாப்போம்னு சொன்னோம். சரி, ரேட் அதுக்கேற்ற மாதிரி கம்மியா தான் இருக்கு. நீங்க எதிர்பார்த்ததோட பரவாயில்ல. எதிர்பார்த்தத விட கம்மியா தான் இருக்கு. சரி, நிறைய குட்டிகள் வாங்கிருக்கீங்க, ஆடுகளும் வாங்கிருக்கீங்க. என்ன ஆமா. கணக்கு? இது சொல்லுங்க. இது 2, இது மட்டும் தனியா வாங்கினது. இது 2 அம்மா வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்லுங்க. தனியா வாங்கினது. எவ்வளவு? 1500. இதுவும் அந்த பின்னாடி கையில இருக்கிறது இதுக்குள்ளது. சரி, அது 11,500. 2 குட்டி ஆடு 11,500. இது எவ்வளவு? சரி, அது 10 ஒத்த குட்டியோட. ஒத்த குட்டியோட 10,500. நமக்கு அங்க வந்து இந்த மாதிரி நீட்டு போக்கு குட்டி, பெரிய குட்டி எதுவுமே கிடைக்காது. நம்ம ரேட் அதிகமா இருக்கும். இங்க வந்து நீட்டு போக்கு குட்டி, நல்ல குட்டிகளா, கிராமத்துல வளர்ந்த குட்டிகளா கிடைக்குது. சரி, அதனால ரேட் கம்மியா இருக்கு. மேலப்பால சந்தையை விட ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன 2 பாலுடி குட்டி வாங்கியிருக்கா? இப்படி விக்கிறதாம்ண்ணே. விக்க கொண்டு வந்திருக்கீங்களா? வீட்டுல உள்ளதான் வாங்கியிருக்கா? வாங்கி கொண்டு வந்தது. வாங்கி தான் கொண்டு வந்திருக்கீங்க. 2 என்ன குட்டி? 2 கடா குட்டிண்ணே. 2 கடா குட்டி. ஒரு தாய் பிள்ளை மாதிரி வேற வேறையா? ஒரு தாய். ஒரு தாயில உள்ளதுதான். ஒரு தாயில உள்ளது. 2 கடா குட்டி. போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? போட்டு ஒரு மாசம் இருக்குண்ணே. 28 நாள் இருக்கும். 1 மாசத்துக்கு கீழே தான் இருக்கும். சரி, சொல்ற விலை என்ன? கேட்கற விலை என்ன? இந்த விலை வந்தா கொடுத்துருவேன் அப்படின்னா என்ன விலை கொடுப்பியா? 3000 ரூபாய் சொல்லுதேன். சரி, 3 ரூபா கொடுத்துருவேன். 3 ரூபா. நம்ம சேனல்ல இருந்து வந்தாங்கன்னா 2,800 700 கொடுத்துருவோம். 2,700 கொடுத்துருவோம். கையில கொடுத்துடலாம். ரைட். 2 கடா குட்டி. சொன்ன சொல் மாறாதீங்க. சரி, வியாபாரியா சம்சாரியா? வியாபாரி தான். எவ்வளவு உருப்படிகள் கொண்டு வந்தீங்க? நான் ஒரு இன்னைக்கு 20 எண்ணம் கொண்டு வந்தேன். 20 எல்லாத்தையும் வித்தாச்சு போலுக்குண்ணே? எல்லாம் வித்துட்டேன். நீ கிடக்குறது இந்த 3 தான் கிடக்கு. ஒரு 2 கிடக்கு. ஆமா, இது ஒரு கடா கிடக்கு. இந்த கடாவை பத்தி சொல்லுங்களேன். எனக்கு வேலையாட்டு கொடியாட்டு மாதிரி. சரி, இப்போ நான் 18,000 சொன்னேன். சொன்னது 18. ஆமா. பல்லு 2 பல்லு. 2 பல்லா? ஆமா. 2 பல்லு. சூப்பர். சரி, கேக்குது 13,500 கேட்காங்க. ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. 15 ரூபா கொடுத்துருவேன். 15 ரூபா கொடுக்கலாம். வாங்குறவங்களுக்கு இட மதிப்பு கணக்கு பண்ணாலும் சௌரியமா வருமா? ஆமா. இப்போ பங்குனி உத்தரம் வருது. சாத்தாங்கோயிலுக்கு ஆகும், உத்தரத்துக்கு எல்லாம் ஆகும். இன்னைக்கு வியாபாரம் எப்படி? பரவாயில்லையா? இப்படி கொஞ்சம் பரவாயில்ல, மீடியமா ஓடுது. மீடியமா ஓடுது. மைசனே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் அண்ணாஜி. எப்படி நல்ல உருப்படியா கொண்டு வந்திருக்கீங்களா? 2 சரியான சைஸ். நல்ல புள்ள போறாரு. ஒரு குட்டி தான் இருக்கு. எதுல உள்ளது? இந்த பெரியாட்டு குட்டி. ஒரு குட்டி ஆடு. ஆமா. சரி, பல்லுலாம் எப்படி இருக்கு? பல்லு சூப்பரா இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. ஒரு குட்டி ஆடு. இந்த ஒரு குட்டி ஆடு என்ன விலையில கிடக்கு? 23,000 சொன்னேன். 23,000 சொல்ற விலை. ஆமா. சரி, இது குட்டி இல்லாதது? அது சென்னையாடு. சென்னையாடு. ஆமா. இதுக்கு பல்லு எப்படி இருக்கு? பல்லு அட்டாச்மெண்ட் 6 பல்லு தான். 6 பல்லு. சரி, இது என்ன விலை சொல்றீங்க? அது 19,000 சொன்னேன். 19,000. சரி, என்ன விலை வந்தா கொடுப்பீங்க? சொன்ன விலையில இருந்து இந்த விலை வந்தா கொடுத்துறேன். 17 ரூபாய்க்கு இந்த ஆட்டை கேட்காங்க. 17க்கு கேட்டாங்க. குடுக்குறாப்புல மனசு இருக்கா? இப்படி ஆமா. குடுக்கலையா? நீங்க கூட கொஞ்சம் வந்தா கொடுத்துறீங்க. கூட கொஞ்சம் வந்தா கொடுத்துடலாம். அது அத 20 ரூபா கொடுத்துடலாம். 20 ரூபான்னா ஒரு குட்டியும் ஒரு ஆடும். குட்டி என்ன குட்டி? பொட்டை குட்டி. 20 ரூபான்னா கையில கொடுத்துடலாம். வீட்டுல உள்ள கிடா, வளர்ப்பு கிடா இல்ல, 4 பல்லு கிடா. 25,000 சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காங்க. 25 சொல்றாங்க. 22 வரைக்கும் வந்துட்டு உடலை. அப்ளோர்னி நிறைய இந்த ஒரே சைஸ்ல தரத்துல குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமா. எதுக்காக? நல்லா வளர்க்கறதுக்கு, ஆடு வளர்க்கறதுக்குன்னு. இதுல பொட்டை குட்டி எத்தனை இருக்கு? கிடா குட்டி எத்தனை? பொட்டை குட்டி இல்ல, எல்லாமே கிடா குட்டி. எப்படி எல்லாம் கிடா குட்டியா வாங்கிருக்கீங்கன்னா என்ன கணக்கு? ஆடு வளர்க்கதான்.
வளர்க்கல எல்லாரும் பொட்டாடு வளர்ப்பாங்க, குட்டி போடும் பெருக்குவாங்க. இல்ல பொட்டாடுன்னு வளர்த்து பார்க்க முடியாது. இது அப்படியே கிடா வளர்த்து இப்படி வித்துற மாதிரி. கிடா வளர்த்துன்னா இது எத்தனை மாச குட்டிகள் இதெல்லாம்? இது தெரியல. 6 மாசத்துல வளரணும். சரி, இதை இன்னும் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? ஒரு 4 மாசம் வளர்க்க வேண்டியதான். 4 மாசம் அதோட சரி. அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணிடுவீங்க. சரி. இப்போ என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? இப்போ 40 சில்லறைக்கு வாங்கிருக்கு. 40க்கு மேல வந்துட்டு. எத்தனை குட்டி? 6 உருப்படி. 6 உருப்படி 40க்கு மேல வந்துட்டு. இந்த 4 மாசம் வளர்த்து வித்தா நமக்கு எதுவும் கிடைக்குமா? என்னதே கிடைக்கும். பார்ட் டைமா பாக்குறதால நமக்கு வேலை கிடைக்கும். எல்லாம் மேய்ச்சல் முறையா இப்படி? மேய்ச்சல் வீட்டுல யாராவது இல்லை. மேய்ச்சல் பிளஸ் கைத்தி. ஜோடி 13. அந்த இந்த குட்டி எல்லாம் பெரிய குட்டி மட்டும் 8500. எல்லாமே கடா குட்டியா பொட்டை குட்டியா? எல்லாம் கடாய் தான். எல்லாம் கடா எல்லாம் குட்டி. கடா ஜோடி குட்டி 13. ஜோடி 13. என்ன எல்லாமே கடா குட்டி வாங்கி? வளப்புக்குண்ணே. வளப்புக்கு. வளப்புக்கு. சரி சரி. 13. பொருத்தமா வாங்கி அப்புறம் குட்டி 6000 ஜோடி 13 ரேட்டுக்கு வாங்கியிருக்கு. வாங்கிருக்கு. 7 ரூபா கரையத்துக்கு வாங்கியிருக்கு. சேர்த்து 11000. ரெண்டு கடா குட்டியா பொட்டை குட்டியா? ரெண்டு கடா மாதிரி தான். ரெண்டும் கடா மாதிரி 11000. எவ்வளவு சொன்னதுல இருந்து குறைச்சிங்க? சொன்னதுல இருந்து 13 ரூபா சொன்னாங்க. சரி. அதான் 10 ரூபாய்க்கு கட்டணும் 11 முடிச்சிருக்கு. 11க்கு முடிஞ்சு. வளப்புக்கு தான். வளர்ப்பு தான். இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்தா நமக்கு என்னென்ன ஒரு லாபம் கிடைக்கும்? என்னத்தையே வளர்த்தா கோயில் வளர்த்து வெட்டிக்கலாம், வித்துக்கலாம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஒடியன்குளம். ஒடியன்குளம். ஆமா. ரைட். எவ்வளவு குட்டிகள் வாங்கியிருக்கீங்க? 14500. 14500. ஆமா. நல்ல கலர் குட்டியா இருக்கா? ஒரு தை பிள்ளையா இருக்குமா? பொட்டை குட்டியா கடா குட்டியா? பக்கத்துல வைங்க. இது ரெண்டும் கடா குட்டி. அது ரெண்டும் பொட்டை குட்டி. 2 கடா 2 பொட்டை. ஆமா. சூப்பரா பிடிச்சிருக்கீங்க. ஏன் இந்த சைஸ்ல குட்டியை வாங்கிருக்கீங்க? பக்கத்துல வைங்க. இது நம்ம இல்ல ஒரு சென்னையா வாங்கினா ஒரு 2 குட்டியோட வாங்கினா நல்லா இருக்குமே. அது ரேட் அதிகம். இது கிடா குட்டின பிரச்சனை இல்ல. 3 மாசத்துல வளர்த்து வித்துக்கலாம். 3 மாசம் வளத்துல வித்துக்கலாம். 6 குட்டி. குட்டி ஒண்ணு என்ன விலை வருது? குட்டி 5.5. 5500 ஒரு குட்டி. எல்லாம் பொட்டை குட்டியா கடா குட்டியா? எல்லாமே கடா குட்டி. இதுல எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? பால்குடி குட்டியா இல்ல இற கடிக்கும்? சரி, அவங்க சொன்ன விலை என்ன? நீங்க கேட்டது என்ன? குறைச்சது என்ன? அவங்க 14 ரூபா சொன்னாங்க ஜோடி. சரி. வேணும் வளர்க்கணும்னு சொல்லி வாங்கிருக்கோம். நீங்க வாங்கினது 11. அது 12 ரூபாய்க்கு குட்டி. ஜோடி 12 ரூபாய்க்கு. ஜோடி 12 ரூபா. இப்போ நம்ம பிரியத்துல வாங்கிருந்தோம். பெரிய குட்டி ஆனா என்ன இடம் இல்லைங்க, வளர்ச்சி இல்லைங்க, அது இல்லைங்க. எனக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். விலையை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் சொல்லிதானே? ஆமா. இப்போ நாங்க பெரிய குட்டி கொடுத்துட்டு சின்ன குட்டி வாங்கிருக்கோம். பெரிய குட்டி கட்டணும்னா வளர்ப்பு இல்லைங்க, அது இல்லைங்க. நாங்க வாங்கும்போது இடத்துக்கு கூட குறைய கொடுத்து வாங்கிருக்கோம். இப்போ அப்படி சொல்றாங்க. இந்த பெரிய ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது? பெரிய ஆடு 20 ரூபாண்ணே. 20000. வா. 2 கடா குட்டியோட 20000. வந்திருக்கீங்க. தாளம்னாரு. 2 கடா தானா? 2 கடா. 2 கடா. என்ன தேவைக்காக பிடிச்சிருக்கீங்க? கோயில் ஃபங்க்ஷனுக்கு. கோயில் ஃபங்க்ஷனுக்கு. நல்ல வசமானதை பிடிச்சிருக்கீங்க. ஆமா. காலையில எப்ப வந்தீங்க? எவ்வளவு குட்டிகளை பார்த்துட்டு இதை செலக்ட்? 7 மணிக்கு வந்தோம். 10 குட்டி பார்த்தோம். 2 குட்டி வாங்கிருக்கு. எதுவும் பிடிக்கல, இதான் பிடிச்சிருக்கு. ஆமா. சரி, அவங்க என்ன சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? அவங்க 40 சொன்னாங்க. சரி, ரெண்டையும் சேர்த்து. ஆமா. சரி, 35 வாங்கிருக்கு. 35. நீங்க கேட்ட விலையை விட எவ்வளவு கூடி இருக்கு? கேட்ட விலையோட 5 ரூபா கூடி இருக்கு. 30 ரூபாய்க்கு எவ்வளவு வச்சுங்களோ? 5 ரூபா. இட மதிப்பு எதுவும் செக் பண்ணீங்களா? இப்படி இறகு மதிப்பு 40-45 ரூபா வரும். இந்த சந்தையை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கான காரணம் கொஞ்சம் சீப்பா இருக்கு. 8000தோட. 8000தோட நல்லா இருக்கு. ஆமா. சூப்பர். நீங்க வாரம் வருவேன். அப்படியா? வல்லநாட்டுல இருந்து வரேன். வல்லநாடு ஆடுக்கு ஃபேமஸான ஊர்ல. அங்க இருந்து வந்துருக்கீங்க? வேங்க அவசரத்துக்கு வந்தேன். சரி, அது செம்மறி கிடா, பொட்டு கிடா, பல்லு போடாத கிடா. கரெக்டா? என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? எதுக்காக வாங்கிருக்கீங்க? 10000 ரூபா. 10000 ரூபா. 12 ரூபா சொன்னாப்ல. 12 ரூபா சொல்லி 10 ரூபா. ஆமா. எதுக்காக வாங்கிருக்கீங்க? ஒரு வீட்டுக்கு தான் வளர்க்குறதுக்கு. வீட்டுக்கு வளர்க்குறது. பக்ரீத்தை கணக்கு பண்ணி வளர்க்குறாங்களா? எப்படி? இல்ல, இப்போ ஒரு வாரம் கிடக்கு. ஒரு வாரம் கிடக்கு. மேலமங்கலம். மேலமங்கலம். ஒரே ஒரு குட்டி கடா குட்டியா? கடா குட்டி. ஒரே ஒரு குட்டி கடா குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. ஏன் ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க? கூட 2? ஒரு குட்டி வளர்ப்பு காட்டி வாங்கிருக்கு. கூட ஒண்ணு வாங்கினா நல்லா இருக்கும்ல? கூட ஒண்ணு வாங்க. நம்மகிட்ட குட்டி இருக்கு. நம்மகிட்ட ரேட் எவ்வளவு ரேட் சொல்ல மாட்டேங்கல்ல, கம்மி கேட்காங்கல்ல. அவங்ககிட்ட மட்டும் அவங்ககிட்ட மட்டும் ரேட் அதிகமா இருக்கு. சரி. ஒரு 500 ரூபாய் குறைக்க மாட்டேங்காங்க. நம்மகிட்ட ஒரே பிடியா பிடிச்சதாங்க. இதெல்லாம் என்ன சொன்னாங்க? எப்படி? நான் வாங்கினது 8500. 8500. ஆமா. கடா குட்டி, காயடிக்காத கடா குட்டி. வீட்டு தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? ஆமா. சரி. சந்தைக்கு வந்ததுல நல்ல உயரமான கடாவை பார்த்து பிடிச்சிருக்கீங்களா? ஆமாண்ணா. என்ன தேவைக்காக? கோயில் கூடண்ணே. கோயில் கூட. ஆமா. கோயில் கூடைக்கு எல்லாரும் மீடியமா பிடிப்பாங்க. நீங்க பெரிய கடாயா வேணுமா பிடிக்கும்? கோயில்ல கெத்த காட்டிடலான்னு பாத்தீங்களா? ஆமாண்ணா. நம்ம கடா தான் பெருசா இருக்கணும். பெரிய கடாயா இருக்கணும். ரைட்.
எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த கடை வாங்குறதுக்கு? வாங்குனீங்க 30,000 சொன்னாங்க. 30,000 சொன்னது ஆமா. அதிரடியா சொல்லியிருக்காங்க. சரி 27 27 3,000 குறைச்சிருக்கீங்க. பிடிச்சிருக்குன்னு வாங்குனீங்களா? இட மதிப்பு ஏதாச்சும் செக் பண்ணி வாங்குனீங்களா? கிராப் பிடிச்சிருக்கணும். இடம் பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருக்கணும். 30 சொன்னதா 27. ஆமா. அட்டகாசமா இருக்கு. கறி மதிப்பு எவ்வளவு வரும்? கரிமதிப்பு ஒரு 27 கிலோ வரும். 27 கிலோ. ஒன்று கெட்டினா தோரணையா இருக்கும். தோரணையா இருக்கும். அதுக்காண்டி வாங்குது. பெரிய கடை ஒரு குட்டி ஆடு 17 ரூபா சொல்றாங்க. 17 சொன்னதா வாங்குனதா? ஒண்ணுதான் இது வாங்கிருக்கு. வாங்குனது 17. ஆமா. பல்லு நல்லா இருக்கா? ஆமா 4 பல்லு. 4 பல்லு. குட்டி என்ன குட்டி? குட்டி பெண்மரி. குட்டி பெண்மரி. 17. வாங்குனது 17னா சொன்னது எவ்வளவு, குறைச்சது எவ்வளவு? சொன்னது 18. 1000 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. என்ன எவ்வளவு முடிஞ்சது? 12,000 ரெண்டும் சேர்த்தா? ரெண்டு கடா குட்டியா? 2 கடா குட்டி. 2 கடா குட்டி 12,000. ஆமா. இது வளப்புக்கா எப்படி? வளப்பு. 12,000. வளப்புக்கா கோயிலுக்கா இல்ல ஆட்டுக்கா? கோயிலுக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தூத்துக்குடி. கோயிலுக்கு வாங்கிருக்கீங்க. காயடிச்ச கடாவா எப்படி? அது இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா? இட மதிப்பு பாத்தீங்களா? 10 இருக்கும். 10 இருக்கும். ஆனா 3 என்ன விலைக்கு முடிஞ்சது? 3 என்ன விலைக்கு முடிஞ்சது? 22. 22. கொட்டையா கடாவா? கிடா போறேன் கிடா. மூணுமே கடா. எத்தனை மாசம் இருக்கும் அதெல்லாம்? எத்தனை மாசம் குட்டி இருக்கும் அதெல்லாம்? நமக்கு தெரியாது. தெரியல. 3 கடா குட்டி வாங்கியாச்சு. ரெண்டு குட்டி சேர்ந்து 13 ரூபா. ரெண்டும் சேர்த்து 13 ரூபா. 13,000 ரூபா. ஆமா. நல்ல ஒரிஜினல் குட்டி. ஒரு தாய் புள்ள மாதிரி இருக்கு. நல்ல வளப்பா இருக்கு. பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு. பால் குடிச்சிட்டு குட்டி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும்? இதெல்லாம் 6 மாசம் குட்டி. 6 மாசம் குட்டிகள்னா அவங்க சொன்னது என்ன முதல்ல? அவங்க சொன்னது 15 ரூபா சொன்னாங்க. சரி 13 ரூபாய் வாங்கினோம். 13. இந்த மாதிரி குட்டிகளை செலக்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன காரணம்? இது நல்லா இருக்கும். காட்டுக்கு நல்லா இருக்கும். காட்டுக்கு நல்லா இருக்கும் மாதிரி. மேய்ச்சல் கீச்சலுக்கு நல்லா இருக்கும். அது எப்படின்னு 6 மாசம் ஒரு மாதிரி 15 மேல போயிடும். ஒரு மாதிரி செலக்ட் பண்றது அட்டகாசமா செலக்ட் பண்ணி 2200 செம்மறி குட்டி. என்ன செம்மறி குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமா செம்மறி குட்டி கொஞ்சம் ராசியா இருக்கும் வளர்றதுக்கு. வேடை குட்டியோட செம்மறி குட்டி நல்லா. இதுல வளர்க்கறது ரொம்ப சிரமம்னு சொல்றாங்களே எப்படின்னா? ஒரு 2 மாசத்துக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கணும். சரி. கொஞ்சம் இந்த பால் குடி மறந்து கொஞ்சம் இறக்கடிக்க ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கணும். பரவாயில்லாம ஆபத்து ஏறிடும். சரி. ஆனா கண்ணுக்கிறதும் பார்க்கணும். ஆமா ஒரு 2 மாசத்துக்கு நல்லா கண்ணுக்கிறதும் பார்க்கணும். செலவும் அதே மாதிரி 2 மடங்கு ஆயிரும் அப்படிங்காங்க. நாம செலவாகத்தான் செய்யணும். செலவு நினைக்க கூடாது. செலவு நினைக்க. சரி நம்ம எந்த அளவுக்கு பார்க்கணுமோ அந்த அளவுக்கு குட்டி வளரும். ஆனா எல்லாமே பால்குடி குட்டியா வாங்கிருக்கீங்களே? ஆமா. ஏன் பால்குடி குட்டியா வாங்கிருக்கீங்க? நம்மகிட்ட மாடு பால் மாடு இருக்கு. சரி அதுல போட்டு வளர்த்துக்கலாம். ஆனா மாடு வளர்க்குறவங்க கண்டிப்பா இதை செய்றீங்களே நிறைய பேரு. ஏன்னா பால் விலை கம்மியா இருக்குல்ல. வீட்டுல ஊத்துனா 29 ரூபா கேட்கறான் ஒரு லிட்டருக்கு. சரி அதுக்கு 2 குட்டி வளர்த்தாலும் புண்ணியம் இருக்கும்ல. இது லாபம். ஆமா. நிறைய பேர் செம்மறி குட்டி வாங்குறாங்க. நீங்க இந்த செம்மறி குட்டி நம்மகிட்ட 25 குட்டி கிடக்கு. 25 குட்டி கிடக்கு. சரி இது எல்லாமே ரெண்டும் ஒரு தாய் பிள்ளை இருக்கா? இது ரெண்டும் இல்ல வெவ்வேறு. ஒரு குட்டி என்ன சொன்னாங்க? எவ்வளவுக்கு முடிஞ்சது? ஒன்னொன்னு 1200. ஒவ்வொரு குட்டியும் 1200. எதுவும் விலை குறைக்க முடியுதா? இல்ல விலை கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஜாஸ்தி தான். எதிர்பார்த்த விலையோட கொஞ்சம் விலையோட கொஞ்சம் அதிகம் தான். 13,000 காயடிச்ச கிடா குட்டி. பல்லு 2 போடலையா? தெரியாது. 15,700. 15,700 ரெண்டும் கிடா குட்டி. 4 மாச குட்டி. 15,700 ஜோடி. தூத்துக்குடி கலெக்டரேஜ் பக்கத்துல காலாங்கரை கிராமத்துல இருந்து வரோம். சரி வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு போறோம். சரி ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க? ஆமா. ஒண்ணு வளர்த்தா போதாதா? இல்ல ஒரு ஜோடிக்கு கத்தாம இருக்கிறதுக்கு இன்னொன்னு வாங்கலாம். இல்ல வீட்டுல ஒண்ணு கிடக்கு. ஆமா. அதுவும் பொட்டை குட்டி வாங்கிருக்கீங்க. தாயாடு மாதிரி இருக்கு. குட்டி இல்ல. குட்டி செனை. எத்தனை மாசம் செனைன்னு சொன்னாங்க? எப்படி? 3 மாசம் செனைன்னு சொன்னாங்க. சொன்னது 3 மாசம் செனை. ஆமா. சரி நீங்க நம்புதீங்களா? அப்படி அது நம்பினாலும் சரி என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி வாங்குனீங்க? அவங்க 15,000 சொன்னாங்க. நாங்க 10,000 ரூபாய்க்கு வாங்கி. 10,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் குறைச்சு வாங்கிருக்கீங்க. அப்ப நீங்க கேட்ட விலை என்ன? 10,000 ரூபாய்க்கு வாங்கி. இல்ல நீங்க முதல்ல ஒரு விலை வச்சிருப்பீங்கல்ல? 9,000 ரூபாய்க்கு கேட்டோம். 9க்கு கேட்டு 10க்கு முடிஞ்சிச்சு. சரிதானா விலை? ஆமா. எங்களுக்கு அது சரியா செட் ஆகும். சரியான விலை தான். சரியான விலை. ஆடு வளர்ப்புல என்னென்ன லாபம்? அதாவது என்ன சொல்றதுன்னா இப்ப இந்த ஆட்டை வளர்க்கும். ஒரு 2 குட்டி இருந்துச்சுன்னா ஒரு அவசரத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா வித்துக்கிடலாம். நம்ம ஒரு அவசரம் அப்படின்னா தங்கச்சாமம் கூட ஈடு வைக்க முடியாது. ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சுன்னா டக்குன்னு வித்துக்கிடலாம். பணத்தை கொடுத்து அவுத்துட்டு போயிடுவான் உடனே. இதுதான் நமக்கு லாபம். என்ன வீட்டுல ஆளு மெனக்கிட்டு இருந்து பார்க்கணும். அதான் சும்மா கிடைச்சிடாது இல்ல.
சும்மா கிடையாது. உழைக்கணும். உழைப்பு தான் உயர்வு இதுல ஆட்டுல. திருச்செந்தூர்ல இருந்து வராங்க. திருச்செந்தூரா? ஆமா. திருச்செந்தூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்களா? ஆறுமேரி சந்தையை விட்டுட்டீங்களா அப்போ? இல்ல இங்கதான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? சரி, எவ்வளவு குட்டி வாங்கியிருக்கீங்க? 4 குட்டி வாங்கிருக்கோம். 4 பொட்டை குட்டியா கடா குட்டியா? பொட்டை குட்டி. 4மே பொட்டையா? 4 பொட்டை குட்டி. ஒரு கடா குட்டி இல்ல? கிடா இல்ல. என்ன 4 கடா பொட்டை குட்டி வாங்கியிருக்கீங்க? வளர்க்குறது. வளர்த்து இதுல இருந்து பெருக்கலான்னு பாக்கீங்க. எல்லாரும் இந்த சென்னையாடா வாங்கிட்டு போவாங்க, 2 குட்டியோட வாங்குவாங்க, டக்கு டக்குன்னு பெருகுமே. நம்ம வீட்டுல 6 கிடக்கு. கிடக்கு. அதோட சேர்த்து இதையும் வளர்த்துறாங்க. சரி. என்ன விலை சொன்னாங்க? எப்படி குறைச்சு வாங்குனீங்க? யார் 25 ரூபா சொன்னாங்க. நான் 21 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 20 ரூபா கரையும் ஒரு மாதிரி வந்து. ஒரு மரி ஒண்ணு 5-6 ரூபா கரையும். ஆமா 5 ரூபா கரையும். சரி, எவ்வளவு குறைச்சிங்க? அதான் 3 ரூபா குறைச்சேன் சார். 3 ரூபா. ஆமா. சரி, ரைட் ரைட். அதுக்கு மேல குறைக்க முடியல. அதுக்கு மேல குறைக்க முடியல. கொண்டு 3 கொண்டு 2 வித்தாச்சு. சரி, 1 இருக்கு. ஒண்ணுதான் கிடக்குண்ணே. ஆமா. ஒண்ணும் நல்ல பேர் சொல்றாப்புல இருக்க. ஆமா ஆமா ஆமா. நல்ல சைஸ் மாதிரி. சரி. நல்ல வாழ்த்து வகையான குட்டி. நல்ல கலரு, நல்ல உயர நீளம். கலர்ல நல்ல 3 கலர்ல 3 கலர் இருக்கு. நல்ல பராட்டு குட்டி. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டினா இருக்கும்? 3 மாசம். 3 மாசம் தானே? சரி, என்ன விலை சொல்றீங்க? 11 ரூபா சொன்னேன். என்ன இப்படி சொல்றீங்க? 11. மாதிரி நீளத்துக்கு தான் வருவா. மாதிரி நீளம் உயரம் சைஸ் கலருக்கு தான் வருவா. 11ன்னா கேக்குறது எவ்வளவு கேட்பாங்க, குடுக்குறது எவ்வளவு கொடுப்பீங்க? 9 ரூபாய் கேட்டேன். 9,000 கொடுத்துட வேண்டியா. 9க்கு கேட்டாச்சு. 9 நல்ல விலை மாதிரி தானே இருக்கு இல்லையா? ஆமா 9,000 தான் கொடுத்துட வேண்டியா. 9,000 இன்னொரு 500 ரூபா வந்தா கொடுத்துடலாம். சரி சரி. வாங்குறவங்களுக்கு பயன் இருக்குமா? பயன் இருக்கும். என்ன சொல்றீங்க? மாதிரி ஆட்டுக்கு நல்ல மாதிரி. ஆட்டுக்குட்டுக்கெல்லாம் வளர்த்தாலும் வந்து டக்குனு பைசா எடுத்துடலாம். நல்ல மாதிரி இல்ல. 3 மாசத்துல என்ன விலை சொல்றீங்கன்னா ஒரு வருஷத்துலன்னா ஒரு வருஷத்துல குட்டி 20 ரூபாய்க்கு வித்துடலாம். 9,300. 9,300. ஆமாண்ணே. இதுல எத்தனை மாசம் குட்டி எதுக்காக வாங்கிருக்கீங்க? இது ஒரு 2.5 மாசம் குட்டினே. சரி. அடுத்த பக்ரீத்துக்கு. அடுத்த பக்ரீத்துக்கு? ஆமா. இன்னும் 1 வருஷத்துக்கு கிட்ட இருக்க. ஆமாண்ணே. பெரிய கடையா ஒரு 4 பல்லு கடையா வந்துரும். சரி, அவங்க வியாபாரி என்ன சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? நாங்க 12 ரூபா சொன்னாங்கண்ணே. சரி. நம்ம 9 ரூபாய்க்கு கேட்டு 9,300க்கு முடிச்சிருக்கோம். சரி, 9,300க்கு வாங்கினா இது சரியான விலையா? சரியான விலை தான்.